ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மூன்றாவது பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை நாம் தியானிப்போம். இயேசு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க பிறந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக ஒன்றில் மூன்றாக ஒரே தேவனாக கடவுள் இருக்கிறார். இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இதை குறித்து உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால், சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பதில் போடுகிறேன். இயேசு பரிசுத்த ஆவியை கொடுக்க பிறந்தார். தீத்து 3:5 சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். இயேசு எப்படி இரட்சிக்கிறார்? பரிசுத்த ஆவியை நம்முடைய ஆவியில் அனுப்பி மரித்திருக்கிற நம்முடைய ஆவியை உயிரடை செய்வதன் மூலம், ரீஜெனரேஷன் மறுபிறப்படைய செய்வதன் மூலம், முழுமையாய் மறுஜென்மத்துக்குள் நம்மை கொண்டு வருவதன் மூலம் ரட்சிக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்து தான் இயேசு ரட்சிக்கிறார். அதனால தான் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே யோவான் 7:37, 38, 39 சொல்கிறது, பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு விதமாய் சொன்னார். 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ இயேசு பரிசுத்த ஆவியை கொடுப்பதன் மூலம் நம்மை ரட்சிக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன், கடவுள் மனிதனாய் வந்த அவதாரம், பாவமில்லாமல் பிறந்து அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். அல்லது இன்னும் சரியாக சொல்வதென்றால், இயேசுவை தேடுகிற விசுவாசிக்கிற மக்களுக்கு பரிசுத்தாவின் மூலம் மனம் திரும்புதலை கொடுத்து, இயேசு யார் என்ற வெளிப்பாட்டை கொடுத்து விசுவாசிக்க செய்து ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த பரிசுத்தாவின் மூலமாக இயேசுவும் பிதாவாகிய தேவனும் நமக்குள் வந்து தங்கி வசிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், மூவொரு கடவுள், திரியேக தெய்வம், திரித்துவ தேவன் பரிசுத்தாவின் மூலமாய் நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்கிறார். மனிதனை அல்லது மனிதருடைய ஆவியை, உள்ளான மனிதனை, இருதயத்தை கோயிலாக்கி வசிக்கிறார். ஸோ நம்மை தேவாலயமாய் மாற்றுவதற்காக இயேசு பிறந்தார். தேவாலயங்கள் கட்டுவதில் அல்லது கோயில்கள் கட்டுவதில் தப்பில்லை. ஆனால் இயேசு கோயில்களில் குடியிருக்கவில்லை, பரிசுத்தாவின் மூலமாய் நம்முடைய இருதயங்களில் குடியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஜெபம் பண்ணுங்கள், இயேசு பரிசுத்தாவி கொடுப்பார். பரிசுத்தாவி இல்லாமல் வேதம் புரியாது, பரிசுத்தாவியானவர் இல்லாமல் இயேசு புரியாது, பரிசுத்தாவியானவர் இல்லாமல் தெய்வம் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது, பரிசுத்தாவியானவர் இல்லாமல் ரட்சிப்பில்லை, நீதிமானாக்கப்படுவதில்லை, பரிசுத்தமாக்கப்படுவதில்லை, நித்திய ஜீவன் இல்லை. விசுவாசிக்கும் பொழுது இயேசு பரிசுத்தாவி கொடுக்கிறார். பரிசுத்தாவினாலே நம்மை ரட்சிக்கிறார். நீங்களும் பரிசுத்தாவிக்குள் வளருங்கள், பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவி பெற்றவர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுங்கள். இந்த மாதம் முழுவதும் ஆவியானவரிடம் ஜெபம் பண்ணி கேளுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆவியானவர் உணர்த்துகிறதை செய்யுங்கள், அதுதான் தேவனுக்கு ஆராதனை. வசனத்தின்படி ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறதை செய்யுங்கள், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் எங்கே போக சொல்கிறார், யாரை சந்திக்க சொல்கிறார், யாருக்கு எதை செய்ய சொல்கிறார் என்று ஆவியானவரிடம் கேட்டு ஆவினால் நடத்தப்படுங்கள். பரிசுத்தாவியை பெறாதவர்கள் ஜெபம் பண்ணுங்கள், இயேசு உங்களுக்கு பரிசுத்தாவியை தருவார். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு மகிழ்ச்சியும் சமாதானமாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். இயேசு ஏன் பிறந்தார் என்று தொடர்ந்து தியானிப்போம். அந்த சத்தியங்கள் நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.